இது 1997 கேரளால இருக்க கூடத்தாய் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல கொற்றமலையில சர்ச்சில் ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணம் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய் தாமஸ் அப்படின்ற ஒரு ஆணுக்கும் ஜோலி ஜோசப் அப்படின்ற ஒரு பெண்ணு கடையில தான் நடக்குது. கல்யாணம் அப்படின்னாலே அந்த இடமே ஜகஜோதியா தானே இருக்கணும். ஆனா மாப்பிள்ளையான ராய் தாமஸோட அப்பாவுக்கு மட்டும் அந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. சோ அதனாலேயே வேண்டா விருப்பதான் தன்னோட மகனோட கல்யாணத்துல அவர் கலந்துக்கிறாரு. ஏன்னா அந்த டைம்ல சம்திங் இன்ட்யூஷன் அவரோட மைண்ட்ல சொல்லிருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது அப்படின்னு. எஸ், அந்த டைம்ல அவர் திங்க் பண்ணது சரிதான் அப்படின்றத 2019 தான் இந்த உலகமே தெரிஞ்சுக்கிச்சு. அப்படி என்ன மோசமான நிகழ்வு அந்த கல்யாணத்துல இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இப்பெல்லாம் கூட வாடா ஒரு வில்லத்தனமான பெண் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே திங்க் பண்ண வைக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ கிளப்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ராய் தாமஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய ஃபேமிலியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இவருடைய ஃபேமிலியை பாத்தீங்கன்னா பொன்னமட்டம் ஃபேமிலி அப்படின்னு அழைப்பாங்க. கேரளால இருக்க கூடத்தாய் வில்லேஜ்ல பொன்னமட்டம் ஃபேமிலி அப்படின்னாலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எல்லாருமே எஜுகேட்டடா இருப்பாங்க, எல்லாருமே வேலைக்கும் போவாங்க. நம்ம ராய் தாமஸோட அப்பாவோட பேர் பாத்தீங்கன்னா டாம் தாமஸ், அம்மாவோட பேர் பாத்தீங்கன்னா அன்னம்மா தாமஸ். அது மட்டும் கிடையாது, ராய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. தம்பியோட பேர் ரோஜோ, தங்கச்சியோட பேர் ரெஞ்சி. மாப்பிள்ள ராயை பத்தி சொன்னா ஒரு பயங்கர ரிசர்வ்டான டைப். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா படிப்புல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாப்ல. பெருசா தம்பி தங்கச்சிக்குள்ள சேர்ந்து விளையாடவே மாட்டாப்ல. ஆனா ரெஞ்சி ரோஜோவும் பாத்தீங்கன்னா இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர். பயங்கர சுட்டித்தனமா இருப்பாங்க, அதே நேரத்துல நல்லா படிக்கவும் செய்வாங்க. சோ இந்த மாதிரி ராய் பிறந்து ரிசர்வ்டாவே வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல கூடத்தாய் வில்லேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 219 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கட்டப்பனா அப்படின்ற டவுன்ல ஒரு பெண்மணி பிறந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்மணியோட பேர் தான் ஜோலி ஜோசப். இந்த ஜோலி ஜோசப் வேற யாரும் கிடையாது, இதுதான் கல்யாண பொண்ணு. இந்த ஜோலி ஜோசப் ஃபேமிலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா விவசாயிகளா இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு இவங்கிட்ட பெருசா சொத்தெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல அப்படின்னாலே அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகிட்ட கஷ்டத்தை சொல்லி தானே வளர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் ஜோலி ஜோசப்ப வளர்த்திருக்காங்க. ஆனா அதை அவ பெருசா கேட்காம வாட்டர் லைஃப் ரிச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. அதாவது தன்ட்ட காசு நிறைய இருக்கணும், ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்ற கேரக்டர் தான் ஜோலி ஜோசப்போட கேரக்டர். சோ தான் பிறந்த வீடு ஏழையா இருந்தாலும் தான் கல்யாணம் முடிச்சு போற வீடு ரிச்சா இருக்கணும் அப்படின்றதுல அவ ஸ்டார்டிங்ல இருந்தே கண்ணும் கருத்துமா இருந்தா. சோ அதுக்கு கரெக்டான ஆளு யாரு அப்படின்னு அவ தேடிட்டு இருந்த சமயத்துல தான் ஒரு பால் காட்சி ஃபங்க்ஷனும் வருது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜோலி ஜோசப்போட ஃபேமிலியும் போறாங்க, ராயோட ஃபேமிலியும் வர்றாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல தான் ஜோலி ஜோசப் ஃபர்ஸ்ட் டைம் ராயோட ஃபேமிலியை பாக்குறான். அப்படி பார்த்தோன்னே தன்னுடைய அம்மா அப்பாட்ட இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க அம்மா அப்பா இவங்க நம்மளுடைய தூரத்து சொந்தம் தான், அவங்க மாமா அத்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோன்னே இவங்க ஃபேமிலி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்கறான். அதுக்கு அவங்க அப்பா இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இவங்கிட்ட ஒரு பெரிய மாளிகை மாதிரியான வீடு இருக்கு, அது மட்டும் கிடையாது இவங்க ரிச்சான ஃபேமிலி வேற அப்படின்னு சொல்றாரு. அதை சொன்ன உடனே இவளுக்கு பயங்கரமான புத்துணர்ச்சி கிடைக்குது. அப்ப இவங்க ஃபேமிலில இருக்க யாராச்சும் ஒருத்தரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவும் பண்றா. அப்படி முடிவு பண்ணோடனே அவ செலக்ட் பண்ண ஆளு தான் ராய் தாமஸ். ராய் தாமஸ் தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணோடனே அவருக்கு ஒரு லவ் லெட்டரை எழுதி கொடுக்குறான். அந்த லவ் லெட்டரை பார்த்தோன்னே நம்ம ராய் தாமஸ்னால ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவர் ரிசர்வ் டைப் இல்லையா, சின்ன வயசுல இருந்து எந்த பொண்ணு கூட அவர் பேசினது கிடையாது. சோ அப்படி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து லவ் லெட்டரை கொடுக்குதுன்னா அவருக்கு அது ஹாப்பினஸா தானே இருக்கும். சோ உடனே அந்த பொண்ணோட லவ் இவர் அக்செப்ட் பண்ணிடுறாரு. அதுக்கடுத்து ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு லவ் விஷயம் பாத்தீங்கன்னா ராயோட அம்மாக்கு தெரிய வருது. உடனே அவங்க அம்மா ராயை கூப்பிட்டு யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ராய் நம்ம சொந்தக்கார பொண்ணு தாமா, ரொம்ப நல்ல பொண்ணு, போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்காமா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோடனே அவங்க அம்மாவும் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கலாம், அப்ப நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான், நான் உங்க அப்பாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி டக்குன்னு அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் வீட்டுக்கு வர மருமக எப்பயுமே படிச்ச பொண்ணா இருக்கணும், அதே நேரத்துல வேலைக்கும் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலே ஜோலி ஜோசப்ப பத்தி கேள்விப்பட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஜோலி ஜோசப்ப பத்தி ராயோட அப்பாட்டையும் போய் பேசுறாங்க. அப்படி பேசுறப்ப நைஸா அந்த பொண்ணோட போட்டோவையும் காட்டுறாங்க. ஆனா அந்த போட்டோவை பார்த்தோன்னே ராயோட அப்பாவுக்கு சம்திங் ஒரு சின்ன நிழல் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி கிரியேட் ஆன உடனே ராயோட அம்மாட்ட இல்லடி இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆகிற மாதிரியே தெரியல, அதுலயும் சொந்தத்துல பொண்ணு எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்காரு. ஆனா என்னதான் இவர் மறுத்தாலும் ராய்க்கும் ராயோட அம்மாக்கும் ஜோலி ஜோசப் ரொம்ப பிடிச்சு போச்சு இல்லையா. சோ அதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோ டாம் தாமஸை கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கும் சம்மதிக்க வச்சிடறாங்க. அப்படி சம்மதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் 1997 வருஷம் ஒற்றமலையில ஒரு சர்ச்சில் இவங்களுடைய கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் டைமா ஜோலி ஜோசப் பாத்தீங்கன்னா பொன்னமட்டம் ஃபேமிலியோட வீட்டுக்குள்ள மருமகளை கால் எடுத்து வைக்கிறா. ஒன்ஸ் அந்த மாதிரி கால் எடுத்து வச்ச உடனே அவளுக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவளோட ஆசை என்னவா இருந்துச்சு, ரிச்சான ஒரு வீட்டுல வாழணும், ரிச்சாவே வாழணும், அதே நேரத்தில் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கணும்ன்றதான ஆசையா இருந்துச்சு. சோ அந்த ஒரு ஆசையை நிறைவேற்ற முதல் நாளா இந்த ஒரு நாள் அமைஞ்சிருக்கு இல்லையா. சோ அதனாலேயே செம்ம ஹாப்பியா ஃபீல் ஆகுறா. அப்படி ஃபீல் ஆன உடனே வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வீட்டுக்குள்ள என்ட்ரான உடனே வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ற மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றா. அதாவது கிச்சன்ல போய் சமைக்கிறதுல இருந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்றவருக்கு எல்லா வேலையும் பண்றா. அப்படி பண்றப்ப ராயோட தங்கச்சி ரெஞ்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட நல்லா க்ளோஸாவும் பழகுறா. அப்படி பழகுறப்ப பார்த்தா அடிக்கடி ரெஞ்சி பார்த்தா ஷாப்பிங்காக வெளியே கடைக்கு போவா. அப்படி போறப்ப ஜோலி ஜோசப்பும் பார்த்தா கூடவே ஷாப்பிங் போயிட்டு அங்க எக்கச்சக்கமான ஜுவல்ஸையும் வாங்கிட்டு வருவாளாம். தங்க நகைகள் வாங்குறது அப்படின்றது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனாலே அடிக்கடி ஷாப்பிங் போறப்பலாம் தங்க நகை வாங்குவாளாம். சோ அந்த மாதிரி தங்க நகை
வாங்குறத பாக்குறப்ப ரெஞ்சிக்கு ஒரு மாதிரி சம்திங் பிஸியா ஃபீல் ஆயிருக்கு. இருந்தாலும் அண்ணனோட வைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்காம இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்பதான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. எஸ் ராயோட அம்மா எந்த ஒரு விஷயத்துக்காக ஜோலி ஜோசப் தன்னோட மருமகளை ஏத்துக்கிட்டாங்க. இவ போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கா. அப்படி படிச்சனால கண்டிப்பா வேலைக்கு போவா. அப்படி வேலைக்கு போனா அப்படின்னா ஃபேமிலி நல்லா பேலன்சிங்கா போகும், பினான்சியலா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ஜோலி ஜோசப் கண்டிப்பா வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஜோலி ஜோசப் கல்யாணம் முடிச்ச வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டு வேலைகளை தான் இழுத்து போட்டு பண்றதுக்கு முயற்சி பண்றாலே தவிர வெளியில வேலைக்கு போறதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்கிற மாதிரியே தெரியல. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே ராயோட அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜோலி ஜோசப்ப கூப்பிட்டு, இங்க பாருமா, நீ நல்லா படிச்சிருக்க, நீ படிச்சது வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறதுக்காக கிடையாது, படிச்ச படிப்பை நீ வேஸ்ட் பண்ணவும் கூடாது, நீ படிச்ச படிப்பை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீ வேலைக்கு தான் போயானோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோலி ஜோசப்புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அப்படி பிடிக்காம இருந்ததுக்கு காரணம் அவளுக்கு வெளியில வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்றது ஒரு காரணமா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அதுதான் இவ உண்மையிலேயே போஸ்ட் கிராஜுவேட் பண்ணவே இல்ல, இவ காலேஜுக்கே போனதே கிடையாது. சோ காலேஜுக்கே போகாத ஒருத்தர் வெளியில போயிட்டு ஒரு நல்ல ஜாபை தேடி கண்டுபிடிச்சு பண்ண முடியுமா? என்ன கண்டிப்பா பண்ணவே முடியாதுல. சோ நல்ல ஜாபுக்கு போகல அப்படினாலே இவ பொய் சொல்லி தான் கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படின்றத மாமியார் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? சோ அதனாலதான் வேலைக்கு போகாம தள்ளி தள்ளி போட்டுட்டே போயிருந்திருக்கா. ஆனா இவ தள்ளி தள்ளி போட ராயோட அம்மா பார்த்தா அடுத்தடுத்து நீ எப்ப வேலைக்கு போவோன்னு பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரஷர் தாங்க முடியாம ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம பிரெக்னன்ட் ஆனோம்னா இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னன்ட்டும் ஆகுறா. சோ ஒன்ஸ் ஜோலி ஜோசப் பிரெக்னன்ட் ஆன உடனே பார்த்தா ராயோட அம்மா இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோலி ஜோசப் செம்ம ஃப்ரீடமா அந்த வீட்டுக்குள்ள உள்ளாவ ஆரம்பிக்கிறா. ஆனா இதுவும் ரொம்ப மாதங்கள்லாம் நீடிக்கல. ஏன்னா ஜோலி ஜோசப் குழந்தைய பெற்றெடுத்து தான் ஆகணும். 1999 வருஷம் ஜோலி ஜோசப் தன்னுடைய முதல் ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறா. அப்படி பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பிரெக்னன்ட்டா இருந்தேன், அதனால வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைய நான் பாத்துக்கணும், அதனால இப்போதைக்கு என்னால வேலைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார்ட்ட சொல்லிட்டே இருந்திருக்கா. ஆனா இந்த ஒரு விஷயம் அண்ணம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ அதனாலே ஜோலி ஜோசப்ப கூப்பிட்டு, நீ உன் குழந்தைய காமிச்சான வேலைக்கு போக மாட்டேன்ற, இனிமேல் உன் குழந்தைய நானே வளர்க்கிறேன், நான் ரிட்டையர் ஆயிட்டேல, இனிமேல் எனக்கு வேலை கிடையாது, சோ என்னோட பேர் நான் ஏன்ட்ட கொடுத்துட்டு நீ வேலையை தேடி போற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜோலி ஜோசப்ட்ட பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பிரஷர் கொடுக்கிற டைம்ல இன்னொரு பிரச்சனை என்ன ஒண்ணு கிரியேட் ஆக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோலி ஜோசப்போட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிட்டே இருந்திருக்கு. அப்படி அவர் வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்றப்பலாம் பாத்தீங்கன்னா ஜோலி ஜோசப் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்கு வரவிடாம பண்ணிருவா. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி காரணம் சொல்லி அவரை வரவிடாம தடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சப்போஸ் அவர் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா அண்ணம்மா தெரியாம கூட வாய கலரி அவங்க அப்பாட்ட இருந்து இவ போஸ்ட் கிராஜுவேட் படிக்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவளோட லைஃபுக்கே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கிரியேட் பண்ணிடும் இல்லையா? அதனால இதுக்கு மேலே மாமியாரை நம்ம உயிரோட விட்டு வச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்து அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு பிளான போடுறா. 2002 வருஷம் ஒரு நாள் காலை பொழுதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஜோலி ஜோசப்பும் ராயோட தங்கச்சியான ரெஞ்சியும் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சு முடிச்ச உடனே எல்லாருமே சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுற அந்த ஒரு டைம்ல ராயோட அம்மாவான அண்ணம்மா மட்டும் பாத்தீங்கன்னா டேபிளுக்கு வந்து உட்காரல. என்னாச்சு, அவங்களுக்கு இன்னும் பசிக்கலையா, நான் இன்னுமா ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஞ்சி இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது ராயோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டக்குன்னு தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்படி போறப்ப அவங்க பெட்ல படுத்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடக்காங்க. அவங்க வாயில பார்த்தா நுர தள்ளிட்டு இருக்கு. அந்த டைம்ல ரெஞ்சிக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல பயங்கரமா கத்துறாங்க. அப்படி கத்துன உடனே ராயும் அவரோட தம்பியுமான ரோஜாவும் பயங்கர வேகமா மேல ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஆனா அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறப்ப பாத்தீங்கன்னா அண்ணம்மா இறந்துடுறாங்க. அப்படி அண்ணம்மா இறந்த உடனே அவங்க ஃபேமிலியை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா துக்கத்துல மூழ்குது. அந்த டைம்ல அவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வயசாயிருச்சு, சோ அதனால ஸ்ட்ரோக் வந்துதான் இறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி நினைச்சு அவங்களுக்கு அப்ப தெரியாது அண்ணம்மா இறந்ததுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஒரு சூப்பை குடிச்சாங்க அப்படின்றது. எஸ், அந்த ஒரு சூப்பை குடிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவங்க கைகாலெல்லாம் இழுத்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. அந்த சூப்பை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததே ஜோலி ஜோசப்பா தான் இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் தெரியாதனாலே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்ணம்மாவோட டெத் நேச்சுரலான டெத் அப்படின்னு நினைச்சிட்டு போஸ்ட்மார்ட்டம் அப்படின்ற ஒண்ணு பண்ணாம பாத்தீங்கன்னா அவங்களோட உடல் அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி ஒன்ஸ் அண்ணம்மாவோட உடல் அடக்கம் பண்ண அடுத்த நிமிடமே பாத்தீங்கன்னா ஜோலி ஜோசப் தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறா. எஸ், ஜோலி ஜோசப் அவங்களுடைய மாமியார் கொண்டதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வேலைக்கு போ அப்படின்ற பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தனால மட்டும் கிடையாது. அவ இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்டோட ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் தான் கையில எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். எஸ், அவ பொண்ணமட்ட ஃபேமிலிக்குள்ள வந்தோடனே அவன் நோட் பண்ண முதல் விஷயமே இந்த வீட்டோட முழு அதிகாரமுமே அண்ணம்மா கையில தான் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணிடுறான். அப்படி நோட் பண்ணோடனே ஒன்ஸ் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த முழு அதிகாரமும் இவ கைக்கு தான் வரும் அப்படின்றதையும் ஜோலி ஜோசப் முடிவு பண்ணிடுறா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் தனக்கு கொடுத்த வேலைக்கு போன்ற பிரஷர் ரிலீவ் ஆகுறதுக்காகவும் அதிகாரம் தான் கையில வரணுன்றதுக்காகவும் தான் மாமியாரையே சூப்பை கொடுத்து போட்டு தள்ளிட்டா. அந்த சூப்ல என்ன கலந்தா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மாமியார் இறந்த உடனே அந்த வீட்டுல நான் தான் ராணி அப்படின்ற வேலைகளை காட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது தன்னை கேட்காம இந்த வீட்டுல எந்த வேலைகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப சொன்னா ராயோட தங்கச்சி ரெஞ்சி இருக்காங்க பாத்தீங்களா, அவ கூட இவ ஜாலியா தானே பழகிட்டு இருந்தா. ஆனா ஒன்ஸ் அண்ணம்மா இறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்கிட்ட கேட்காம நீ வீட்டை விட்டு வெளியவே போக கூடாது, வீட்டுல இருந்து எந்த ஒரு பொருளும் என்கிட்ட கேட்காம யார்ட்டையும் நீ எடுத்து கொடுக்க கூடாது, நேத்து நீ ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்தா அது நீ
என்கிட்ட கேட்டுதான் எடுத்து கொடுத்துருக்கணும். சரி நடந்துருச்சு, இனிமேல் என்கிட்ட கேட்காம நீ எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றா. அது மட்டும் கிடையாது, அண்ணம்மா எழுதி வச்சிருந்த ஒரு டைரி எடுத்து ரெஞ்சிட்ட கொடுத்து, இது உங்க அம்மா எழுதின டைரி தான், இதுல உனக்குன்னு உங்க அம்மா சில நகைகளை சேர்த்து வச்சிருக்கேன்னு எழுதி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் பணமும் சேர்த்து வச்சிருக்கதா எழுதி வச்சிருக்காங்க. சோ இதுதான் உன் சொத்து, இதுக்கு மேலே நீ வீட்டையும் மற்ற சொத்துக்களையும் பங்கு போட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரெஞ்சிக்கு புதுசாவும் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. சோ இந்த பயத்தினாலே தன்னுடைய அப்பாட்டையும் தன்னுடைய அண்ணன்கள்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லாமே மறைச்சிடறாங்க. அப்படி இவங்க மறைச்சதுக்கு அப்புறம் ஜோடி ஜோசப் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ராணி மாதிரி வளர ஆரம்பிக்கிறா. ஆனா என்னத்தான் இந்த வீட்டுக்குள்ள இவர் ராணி மாதிரி இருந்தாலும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஜோடி ஜோசப் பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஆனா இவருடைய மாமியாரான அண்ணம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்தாலே பயங்கர ரெஸ்பெக்டும் பண்ணுவாங்க, வணக்கமும் போடுவாங்க. அந்த ஒரு விஷயம் ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி திங்க் பண்றப்பதான் இவங்க டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆனால தான் இவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சிச்சோ அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அதே மாதிரி நம்மளும் ஒரு ஜாபுக்கு போனா நம்மள சுத்தி இருக்கவங்களும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றா. அதுக்காக ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி அந்த ஜாபையும் வாங்கிடுறான். அதுதான் NITல கெஸ்ட் லெக்சரர் ஜாப். அந்த ஜாபுக்காக பாத்தீங்கன்னா இவளுக்கு மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மாமனார்ட்ட போய் சொல்றா, அதாவது ராயோட அப்பாட்ட போய் சொல்றா. அப்படி சொன்னே அவருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப சோகமா இருக்க இந்த ஒரு வீட்டுல புதுசா ஒரு சம்பளம் வந்துச்சு அப்படின்னா வீட்டுல கொஞ்சம் எக்கனாமிக்கலா ரிலீவ் கிடைக்கும் இல்லையா, அதனாலே நீ வேலைக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஜோடி ஜோசப்பும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில இருந்து டிப் டாப்பா கிளம்பி லெக்சரர் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரா. ஜோடி ஜோசப் லெக்சரர் வேலைக்கு போறா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜோடி ஜோசப்புக்கு பயங்கரமான ஹாப்பினஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஒரு ஹாப்பினஸ் இன்னமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி அந்த ஒரு டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் அவளுடைய நாத்தனாரான ரெஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கல்யாணம் முடிச்சு கொழும்புக்கு போயிடுறாங்க. அதாவது ராயோட தங்கச்சி கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. சரி ராய் என்னதான் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. அந்த பிசினஸ் ஓரளவுக்கு நல்லாவே போகுது. சோ வீட்டுல எக்கனாமிக்கலா ஓரளவுக்கு ஸ்டேபிளாவே இருக்கு. சோ இப்படி ஜோடி ஜோசப் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் ஒரு பிரச்சனையும் உருவாக ஆரம்பிக்குது. ஜோடி ஜோசப் டெய்லி வேலைக்கு போறேன் சொல்லிட்டு வேலைக்கு போவா பாத்தீங்கன்னா, அப்படி போயிட்டு வர்றப்பலாம் பாத்தீங்கன்னா போன் பேசிட்டே தான் வருவா. அதே மாதிரி வீட்டுல இருக்கப்பயும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே தான் இருந்திருக்கா. அது மட்டும் கிடையாது, வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி ஜோடி ஜோசப்ப பார்க்க வரேன்னு சொல்லிட்டு MS மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளும் வர ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா வீட்டுல ரிட்டையர் ஆயிருக்கிற நம்ம டாம் தாமஸ் இருக்காரு பாத்தீங்களா, அது ஜோடி ஜோசப்போட மாமனார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் நல்லாவே நோட் பண்ணிடுறாரு. சோ அதனாலே ஜோடி ஜோசப்ப கூப்பிட்டு என்னமா நீ பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இந்த மேத்யூன்றவன் அடிக்கடி வீட்டுக்கு வரையா, நீ டெய்லி எப்ப பார்த்தாலும் போன் வேற பேசிட்டு இருக்க, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, என் மகனுக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு ஜோடி ஜோசப் பயங்கர கேஸ்வலா, அப்படிலாம் இல்ல மாமா, இவர் எக்கனாமிக்கலா சில விஷயங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அதுக்காக தான் அவர் கூட பேசிட்டு இருக்கேன், நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான எந்த விஷயமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழிப்பிட்டு போயிடுறா. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா டாம் தாமஸ் ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. ஏன்னா அவங்க ஃபேமிலி பயங்கர ரெஸ்பெக்டடான ஃபேமிலி இல்லையா, இதனால வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க வீட்டுல நடந்தது கிடையாது. இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ஆம்பளையார் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா வெளியில இருக்கவங்க தப்பா நினைப்பாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அடிக்கடி தன்னோட மகளான ரெஞ்சு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு போன் பண்ணி இதை சொல்றாப்ல. அப்படி சொல்றப்பலாம் அவரோட வாய்ஸ்ல ஒரு தடுமாற்றமும் அவர் பயங்கர சேடா இருக்காருன்றதையும் ரெஞ்சு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா எனக்கு ரெஞ்சு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க கொழும்புல இருக்காங்க இல்லையா, அங்க இருந்து தன்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தானே. சோ அதனாலே அவங்க என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. டாம் தாமஸ் முடிஞ்ச அளவுக்கு ஜோடி ஜோசப் இதை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா இவர் இந்த மாதிரி சொல்ற இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஜோடி ஜோசப்புக்கு பிரஷர் கொடுக்குற மாதிரி தெரிய வருது. சோ அந்த டைம்ல தான் ஜோடி ஜோசப் இதுக்கு மேலே இவர் உயிரோட இருந்தா அது நம்மளுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மாமனாரை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. டாம் தாமஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே மஷ்ரூம் கேப்சூல் அப்படின்ற ஒரு மாத்திரை எடுக்கிற பழக்கம் இருக்கும். இது அவர் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேப்சூல் எடுப்பாப்ல. அந்த ஒரு கேப்சூல தான் இப்போ ஜோடி ஜோசப் பாத்தீங்கன்னா டூலா யூஸ் பண்ணி அதுல ஒரு விஷயத்தை கலந்து தன்னோட மாமனாருக்கு அவருக்கே தெரியாம கொடுக்குறான். அவங்க மாமனார் பாத்தீங்கன்னா எப்பயும் கொடுக்குற கேப்சூல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிடுறாப்ல. ஆனா ஒன்ஸ் அதை சாப்பிட்ட உடனே எப்படி அண்ணம்மா துடிதுடித்து இறந்தாங்களோ அதே மாதிரியே டாம் தாமஸும் துடிதுடித்து அங்கேயே இறக்குறாரு. அவர் இறந்த வருடம் 2008 வருடம். ஆனா என்னதான் டாம் தாமஸ் இருந்தாலும் இவரும் வயசாகி தானே இருக்கிறாரு. சோ அதனால இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துதான் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவரோட உடம்பையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமையே அடக்கம் பண்ணிடுறாங்க. இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட அண்ணம்மா இருந்து 6 வருடங்கள் கழித்து தான் டாம் தாமஸ் இறக்கவே செஞ்சிருக்காரு. சோ 6 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா யாரும் அவரை கொண்டிருக்கலாம் மாட்டாங்க. இவரோட ஹெல்த் ப்ராப்ளம்னால அவர் இறந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமையே அவரோட பாடியை புதைச்சிடுறாங்க. சோ இப்போ பொன்னமட்டம் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா மாமனாரும் கிடையாது மாமியாரும் கிடையாது, ஒன்லி ஜோடி ஜோசப்போட ஹஸ்பண்டும் அவரோட தம்பி மட்டும் தானே இருக்காங்க. சோ இப்போ ஒட்டுமொத்த ஃபேமிலியோட கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா தன்னோட கையில வந்துருச்சு அப்படின்ற ஒரு பூரிப்பு ஜோடி ஜோசப்புக்கு கிடைக்குது. சோ அதனாலேயே முன்னாடி இருந்ததை விட பயங்கரமா குசியாக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டை முழுவதுமா தன்வசப்படுத்திக்கணும் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிக்கிறான். சோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஜோடி ஜோசப் ஃபேக்கா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றான். அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டை முழுக்க ராய்க்காகவும் ஜோடி ஜோசப்புக்கும் நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமே எழுதின மாதிரி ரெடி பண்ணி அதுல டாமோட கையெழுத்தையும் இவ்வளே போட்டு அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயோட தங்கச்சியான ரெஞ்சுவையும் ராயோட தம்பியான ரோஜாவையும் கூப்பிட்டு காமிக்கிறான். அப்படி காமிக்கிறப்ப ரோஜாவுக்கும் ரெஞ்சுக்குனாலும் ஒண்ணுமே புரியல. நம்மப்பா எப்பயுமே இந்த மாதிரி பண்ணவே
மாட்டாரு. நம்ம சொத்தை எல்லாருக்கும் ஈக்குவலா தானே பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாரு. அப்படி இருக்கிறவர் எப்படி ராய்க்கு மட்டும் இதை தனியா எழுதி வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட் கிரியேட் ஆகுது. சோ அதனால அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி முழுசா படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறப்பதான் ரெஞ்சு ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அதுதான் ஒரு சொத்தை ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா அது பத்திரத்துல தானே எழுதி கொடுப்பாங்க. அப்படி பத்திரத்துல எழுதி கொடுக்கறப்ப அவரோட கையெழுத்து மட்டும் அதுல இருக்காரு, சாட்சி கையெழுத்துகளும் அதுல இருக்கணும் இல்லையா? ஆனா ஜோடி ஜோசப் காமிச்ச அந்த ஒரு டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் வெத்து பேப்பர் மாதிரி இருக்கு. அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் தான் இருக்கு. அது டாமோட கையெழுத்தா மட்டும் தான் இருக்கு. சோ அதை பார்த்த உடனே ரெஞ்சு அவங்ககிட்ட, என்னங்க நீங்களா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இப்பெல்லாம் காமிச்சா அது செல்லுபடி ஆகுமா என்ன? ஒரு சொத்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பத்திரத்துல இருக்கணும், அதே நேரத்துல சாட்சி கையெழுத்து இருக்கணும். இதுல ரெண்டுமே இல்ல. சோ இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் மட்டும் நைஸா ரெஞ்சு எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஜோடி ஜோசப் பக்குன்னு அடிச்சிருது. என்னடா அது, நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் போட்டா இதுல இவ்வளவு பெரிய தப்பை நம்ம பண்ணிட்டோம். அப்ப அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஒரு டைம்ல ரெஞ்சுக்கும் ரோஜோக்கும் இந்த ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோடி ஜோசப் தான் இந்த மாதிரி வீட்டை அபகரிக்கிறதுக்காக வில்லத்தனமான வேலைகள் பண்றாங்க அப்படின்னா நம்ம அண்ணன் ராயும் எதுக்கு இந்த மாதிரி பண்றாரு, எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு புரியல அப்படின்னு தான் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா வருத்தப்பட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சொத்தை அபகரிக்கிறதுக்கு ராய் ஜோடி ஜோசப்புக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே ராய் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அதனாலேயே போட்ட காசு எதுவுமே அவரால் பெருசா எடுக்கவே முடியல. என் வீட்டுக்கு செலவுக்கு கூட பெருசா காசு எடுத்துட்டு வர முடியாத சிச்சுவேஷனுக்கு அவர் வந்துடுறாரு. சோ அந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ஜோடி ஜோசப் டூலா எடுத்துக்கிட்டு, உங்களோட பிசினஸ் பயங்கரமா ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேலே நீங்க பிசினஸ் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம நடுத்தரல தான் போய் நிக்கணும், அட்லீஸ்ட் இந்த வீட்டையாச்சும் நம்ம கைவசப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராய் இந்த மாதிரி ஒத்துக்க வச்சு இந்த ஃபேக் டாக்குமெண்ட்டே ரெடி பண்ண வச்சிருக்காங்க. சோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அது ஃபெயில்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராயோட பிசினஸ் கம்ப்ளீட்டா ஃபால் ஆயிருது. அதனாலேயே அவர் வேலை இல்லாம வீட்டுல இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த ஒரு டைம்ல ஜோடி ஜோசப் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரெஞ்சுக்கு கால் பண்ணி, உங்க அண்ணன் வேலை இல்லாம வீட்டுல வெட்டியா உட்காந்துட்டு இருக்காப்ல, நானே சம்பாதிச்சு வீட்டுல எல்லாத்தையும் காசை போட்டுட்டு இருக்க முடியுமா, நான் நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் நான் அந்த வீட்டுக்கே கல்யாணம் முடிச்சு வந்தேன். கடைசியில வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கிறதுக்கு எதுக்கு நான் ஒரு மனைவியா இருக்கணும், நான் அவரை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி ரெஞ்சுக்கு கால் பண்ணி திட்டிட்டே இருந்திருக்கா. அப்படி அவர் திட்டுற எல்லா விஷயங்களுமே ராய் கேட்டுட்டே இருந்திருக்காப்ல. அது அவருக்கு பயங்கரமான மன அழுத்தத்தையும் கொடுக்குது. அப்படி மன அழுத்தத்தை கொடுத்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஒரு வீட்டுல இருக்காரு இல்லையா, அவர் வீட்டுல இருக்கிறதுனாலே அடிக்கடி ஒரு விஷயத்தை ஜோடி ஜோசப் நோட் பண்றாரு. அதுதான் அவரோட அப்பா டாம் முன்னாடி சொன்ன மாதிரி ஜோடி ஜோசப் மேத்யூ கூட அடிக்கடி பேசுறா அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப ராயும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ உடனே ராய் ஜோடி ஜோசப்ட்ட போயிட்டு, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் நீ மேத்யூ கூட போன்ல பேசிட்டு இருக்க, அவனை வீட்டுக்கு வேற கூப்பிடுறா, அவன் வீட்டுக்கு வேற வந்துட்டு போறான், எனக்கு இதுல எதுவுமே சரியா இருக்க மாதிரி தெரியலையே, முன்னாடி எங்க அப்பா என்கிட்ட அதை சொன்னாரு, நான் அதை பெருசா கண்டுக்கல, ஆனா நீ ஏதோ தப்பு பண்றன்னு மட்டும் தெரியுது, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இப்பயே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி ஜோசப் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு சண்டையை பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோசப்புக்கு பயங்கரமான கடுப்பை கிரியேட் பண்ணுது. சோ இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பிளான போடுறா. எஸ், ராய் வீட்டுல வெட்டியா தான் உட்காந்துட்டு இருக்கேன், இவனால இனிமேல் ஒரு வேலையும் ஆக போறது கிடையாது, நம்ம அஃபேரை இவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான், சோ இதுக்கு மேலே இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பிடிச்ச கடலை குழம்பு ரெடி பண்ணி தரேன், நீங்க அதை ஜம்னு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி தர்றான். அதை கொடுத்தோன்னே ராயும் பாத்தீங்கன்னா அதை கேஷுவலா வாங்கி சாப்பிட்டு இருக்காப்ல. ஆனா அப்படி சாப்பிட்டு முடிச்சோன்னே இவருக்கு ஒரு மாதிரி தொண்டை கறிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே பாத்ரூமுக்கு வாந்தி இருக்க ஓடி இருக்காப்ல. ஆனா அங்க போனவர் மறுபடியும் பாத்ரூம் விட்டு வெளியே வரவே இல்ல, அங்கேயே நுர தள்ளி இறந்தும் போயிட்டாரு. இவர் பாத்ரூம்குள்ளேயே இறக்குற வரைக்கும் கிச்சனுக்குள்ள சமையல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருந்தா ஜோடி ஜோசப். ஆனா அன்னைக்கு டேல ஜோடி ஜோசப்க்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணம்மாவோட தம்பியான மேத்யூ அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ராயை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காப்ல. இந்த மேத்யூ ஜோடி ஜோசப் அஃபேர்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த மேத்யூலாம் கிடையாது, அவர் வேற மேத்யூ, இவர் அண்ணம்மாவோட தம்பி. சோ அவர் மருமகனான ராயை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காப்ல. அன்னைக்கு டே ஃபுல்லா அவர் வீட்டுல தான் இருந்திருக்காப்ல. சோ அன்னைக்கு நைட்டு தான் பாத்தீங்கன்னா ராய் பாத்ரூம்குள்ள விழுந்து இறந்தும் போயிருக்காப்ல. அப்படி ராய் இறந்த கொஞ்ச நேரத்துல ஜோடி ஜோசப் கத்துற சவுண்ட் பயங்கரமா கேக்குது. உடனே தூங்கிட்டு இருந்த மேத்யூ வேகமா வெளியே வந்து பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப ஜோடி ஜோசப் பாத்ரூம்குள்ள போனா என் புருஷன் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரல, கதவையும் திறக்கல அப்படின்னு சொல்லி அழுகுறான். உடனே மேத்யூ டக்குன்னு கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாப்ல. ஆனா அவராலே ஓபன் பண்ண முடியல. உடனே அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் ஹெல்ப் கூப்பிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்ப வாயில நுரத்தள்ள மாதிரி ராய் பாத்ரூம்குள்ள இறந்து கிடக்குறாரு. அப்படி பார்த்த உடனே நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்காக ராயோட உடம்பை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ சொல்றாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் ஜோடி ஜோசப்க்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனா என்ன ரீசன் தெரிஞ்சு போயிடும் இல்லையா. சோ அதனாலேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி ஜோசப் பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கான். இருந்தாலும் அங்க இருந்த எல்லாருமே இது சடன் டெத்தா இருக்கு, நம்ம என்ன ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம ஜோடி ஜோசப்பும் ஒத்துக்கிறான். ராயோட பாடி அடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டமும் பண்றாங்க. அப்படி பண்றப்பதான் அவருடைய ஸ்டொமக்ல சயனைட் இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஒரு ரிப்போர்ட் கிடைச்சனே போலீஸ் ஜோடி ஜோசப்பை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப என் புருஷன் பிசினஸ் பண்ணால அளவுக்கு அதிகமா கடன் வாங்கிட்டாரு, அந்த கடன்னால அவருக்கு மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு, சோ அதனாலே நான் சூசைட் பண்ண போறேன்னு என்கிட்ட அடிக்கடி சொன்னாப்ல. மேபி அதனால கூட அவர் சயனைட குடிச்சு இறந்துக்கலாம் அப்படின்னு ஜோடி ஜோசப் சொல்லியிருக்கா. இந்த ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்திருக்கு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவரே பாய்சன் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கவும் செஞ்சிருக்கு. சோ கடன் தொலைனாலதான் அவர் பாய்சன் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டும் எழுதிடுறாங்க. ஒன்ஸ் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச உடனே ஜோடி ஜோசப்
மேத்யூட்ட பயங்கர கோவமா வந்து, இந்த காரணத்துக்காக தான் நான் போஸ்ட்மார்டமே வேணாம்னு சொன்னேன். இப்போ நீங்க போஸ்ட்மார்டம் பண்ண வச்சு என் புருஷனை கோலைன்னு எல்லாருக்கும் தெரிய வச்சிட்டீங்களா? அவர் கடனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு எல்லாருக்கும் படம் போட்டு காமிச்சிட்டீங்களா? இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காதீங்க, என் வீட்டு பக்கமே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சு பத்தி விட்டுறா. ஆனா இந்த ஒரு விஷயத்த மேத்யூவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அன்னைக்கு டே ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேத்யூ கூட தான் ராய் பேசிட்டே இருந்திருக்காப்ல. அப்படி பேசிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல கூட அவர் கடன் இருந்த மாதிரியும் டிப்ரெஷனா இருந்த மாதிரியும் காட்டிக்கவே இல்ல. ஏன்னா சாக போறவரா இருந்தா ஏதாவது ஒரு விதத்துல சிக்னல் கொடுத்துட்டு தானே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி எந்த சிக்னலுமே அவர் மேத்யூட்ட கொடுக்கவே இல்ல. அப்படி இருக்கப்ப மேத்யூ தூங்குனதுக்கு அப்புறம் திடீர்னு அவர் இறந்ததுதான் மேத்யூக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. சோ அதனாலே இந்த ஒரு விஷயத்த ரெஞ்சுட்ட போன் பண்ணி சொல்லிடுறாரு. எனக்கு என்னமோ ஜோலி ஜோசப் மேல டவுட்டா இருக்கு, ராய கொண்டதே அவளாதான் இருப்பாளோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாட்டையும் போய் ஜோலி ஜோசப்பை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்பதான் இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வயசானமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுதான் தாம் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஜோலி ஜோசப் என்கிட்ட வந்து பேசினா. அந்த டைம்ல அவ பேசினது எனக்கு பயங்கர வினோதமாவும் பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா அவ என்ன சொன்னான்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கான், அந்த கிணறு தப்பான இடத்துல இருக்கான், அந்த கிணறு நாங்க மூடலாட்டினா இன்னமும் 3 டெத் எங்க வீட்டுல நடக்கும் அப்படின்னு சொன்னா. அதாவது ஜோலி ஜோசப் இன்னமும் 3 டெத் அவளுடைய வீட்டுல நடக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னா. அதை கேட்டோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவட்ட நான் பேசுறதே கிடையாது, அவளுடைய கம்யூனிகேஷன் நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோன்னே மேத்யூக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமா ஆரம்பிக்குது. சோ அதுக்கடுத்து ஜோலி ஜோசப்பை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி அவ என்ன பண்றா அப்படின்றத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி நோட் பண்றப்ப இவன் மேத்யூ கூட அஃபேர்ல இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடறாரு. சோ உடனே இந்த விஷயத்தை ரெஞ்சுட்டே இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அப்படி இன்ஃபார்ம் பண்றப்ப மேத்யூக்கு அப்ப தெரியாது இவர் மட்டும் ஜோலி ஜோசப்பை ஃபாலோ பண்ணல, ஜோலி ஜோசப்பும் மேத்யூவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தா பண்றது. சோ அடுத்த கிட்ட பிளான நம்ம போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோலி ஜோசப்பும் முடிவு பண்றா. எஸ், இப்ப ஜோலி ஜோசப்போட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா ராயோட மாமாவான மேத்யூவை போட்டு தள்ளணும் அப்படின்றதான். ஆனா அந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிளான் அவர்கிட்ட இருக்கு. அதுதான் பொன்னமட்டம் ஹவுஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹவுஸை ஃபுல்லா எப்படியாச்சும் தன்னோட கைவசப்படுத்திக்கணும் அப்படின்ற பிளான். அந்த பிளானுக்காக இப்போ பாத்தீங்கன்னா ஃபேக்கா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றா. இந்த ஒரு டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா பக்காவான பெர்ஃபெக்ட்டான டாக்குமெண்டா ரெடி பண்றா. அந்த டாக்குமெண்ட்ல இதுக்கு முன்னாடி ரெஞ்சு எந்த விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அந்த எல்லா விஷயங்களையும் இப்போ கொண்டு வந்துடுறா. அதாவது பக்காவான பத்திரத்துல அவங்க மாமாவான டாமே இந்த வீட்டை முழுக்க ஜோலி ஜோசப்கே எழுதி கொடுத்த மாதிரி கையெழுத்து போட்ட மாதிரியே டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கா. அது மட்டும் கிடையாது, அதுல சாட்சி கையெழுத்தும் இருக்க மாதிரியும் அவ பாத்துக்கிட்டா. சோ அந்த ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண உடனே ரெஞ்சுவையும் ரோஜாவையும் கூப்பிட்டு, இப்பயாச்சும் நீங்க நம்பிதான் ஆகணும், இந்த வீட்டை மாமா எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு, சோ இதுல உங்களுக்கு பங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக சொல்றா. ஆனா இந்த ஒரு விஷயத்தை ரெஞ்சு ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி காமிக்கிறப்ப வெத்து பேப்பர் தானே காமிச்சா. அப்படி இருக்கிறப்ப திடீர்னு எப்படி இவ்வளவு பக்காவான ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆச்சு, அதுவும் அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எப்படி இப்படி ஒரு டாக்குமெண்ட்ல எங்க அப்பா கையெழுத்து வர முடியும், சோ இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு இதை ரெஞ்சு கேஸா போடுறான். அப்படி போடுறப்ப ரெஞ்சு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் காமிச்ச டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிருந்தா பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் சாட்சியாவும் சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டையும் இப்ப இருக்க டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ஜோலி ஜோசப் ஃபேக்கா தான் இந்த ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ண உடனே இந்த வீடு உங்களுக்கு மட்டும் சொந்தமானதெல்லாம் கிடையாது, இது எல்லாருக்குமே காமனானது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பும் கொடுத்துறாங்க. சோ அந்த ஒரு தீர்ப்பு பாத்தீங்கன்னா ஜோலி ஜோசப்க்கு செம்மையான கடுப்பை கிரியேட் பண்ணுது. இந்த ஒரு விஷயம் எப்படி ஜோலி ஜோசப்க்கு பயங்கரமான கடுப்பை கிரியேட் பண்ணதோ அதே மாதிரியான கடுப்பை தான் ரெஞ்சுக்கும் ரோஜோவுக்கும் கிரியேட் பண்ணுது. ஏன்னா அவங்களோட வீட்டை ஜோலி ஜோசப் அபகரிக்க ட்ரை பண்றா இல்லையா, அதனால அவங்களும் கடுப்பாகுறாங்க. ஆனா என்னத்தை தான் கடுப்பானாலும் தன்னோட அண்ணன் பையங்க 2 பேர் ஜோலி ஜோசப் இருக்காங்க அப்படின்றதுனாலயே அவளை அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கிறாம மன்னிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அவளும் இறந்து போயிட்டா அப்படின்னா அவனோட அண்ணன் பையங்க 2 பேருமே அனாதையாயிருவாங்க அப்படின்றதுனாலயே ஜோலி ஜோசப் மேல மேற்கொண்டு எந்த ஒரு கேஸுமே கொடுக்காம அவளை அப்படியே கண்டுக்கிறாம விட்டுறாங்க. ஆனா ஜோலி ஜோசப் இதை விடுற மாதிரி தெரியல. அவ ஆல்ரெடி செம்ம கடுப்பா இருக்கா இல்லையா, அப்படி அவ கடுப்பா இருக்கப்ப மேத்யூ வேற அடிக்கடி ஜோலி ஜோசப்பை ஃபாலோ பண்ணி எல்லா விஷயங்களும் ரெஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. சோ அதனாலே இதுக்கு மேலே மேத்யூ இருந்தா அப்படின்னா நம்ம பண்ற எல்லா விஷயங்களும் சொல்லி நம்மளோட பிளான் ஆஃப் ஸ்பாயில் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 வருஷம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா மேத்யூவையும் நம்ம ஜோலி ஜோசப் போட்டு தள்ளிடுறா. அப்படி போட்டு தள்ளின உடனே அன்னைக்கு ஈவினிங் 5:30 இருந்து 6:30 அவளே பாத்தீங்கன்னா ரெஞ்சுக்கு கால் பண்ணி, உன்னோட மாமா மேத்யூ இறந்து போயிட்டாரு, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் பேசுறேன், உன்னோட மாமாவோட இறுதி அஞ்சலுக்காக நீ உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஞ்சுட்ட சொல்லவும் செய்றா. இந்த ஒரு விஷயம் ரெஞ்சுக்கு பயங்கரமான சாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம் என் கூட அவர் பேசினாரு, அப்படி பேசுறப்ப நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோலி ஜோசப்ட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஜோலி ஜோசப், எனக்கும் ஒண்ணும் தெரியாது, திடீர்னு உடம்பு சரியில்லாம கீழே விழுந்தாரு, அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், ஆனா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸோட பதில் சொல்லியிருக்கான். சோ இந்த ஒரு விஷயம் தான் ரெஞ்சுக்கு பயங்கரமான ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஆனா எனக்கு தான் டவுட்டை கிரியேட் பண்ணா அவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமையே இறுதி அடக்கமும் பண்ணி முடிச்சிடுறாங்க. சோ இப்போ ஜோலி ஜோசப் டிஸ்டர்ப் பண்றதுக்கு எந்த விதமான ஆட்களுமே கிடையாது இல்லையா. ஆனா இப்போ அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளுக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே கிடையாது இல்லையா, அதாவது பினான்சியல் சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது இல்லையா. சோ அதுக்கு நம்ம யாரையாச்சும் கண்டிப்பா பிடிச்சானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அவ யோசிக்கிறப்பதான் ஒரு ஆளையும் செலக்ட் பண்றா. அவர் தான் சாஜு. இந்த சாஜு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயோட அப்பாவோட டாம் இருக்காரு பாத்தீங்களா, டாமோட பிரதரோட மகன் தான் இந்த சாஜு. சோ இந்த சாஜு பாத்தீங்கன்னா ஜோலி ஜோசப்புக்கு மாமா முறை தானே வரும், அதனாலதான் ஜோலி ஜோசப் சாஜுவை சூஸ் பண்றா. ஆனா இந்த மாதிரி அவ சூஸ் பண்ணதுக்கு முறை மட்டும் காரணம் கிடையாது, இதை தாண்டி அவர் ஒரு நல்ல வேலையில இருக்காரு, எக்கச்சக்கமா சம்பாதிக்கவும் செய்யறாரு, அது மட்டும் கிடையாது சொத்தும் எக்கச்சக்கமா கிடக்கு. சோ
அதனாலதான் இவர் நம்ம கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை இன்னமும் ஹாப்பியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. ஆனா அப்படி முடிவு பண்றதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஜு கல்யாணம் ஆகாத ஆள்லாம் கிடையாது. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தைகள் இருக்கு அப்படின்றதான். சோ இவர் நம்ம எந்த விதமான தடையுமே இல்லாம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சாஜுவோட பொண்டாட்டி இல்லாம இருந்தாதான் கல்யாணம் பண்ண முடியும். சோ அதுக்கு நம்ம ஒரு பிளான போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பிளான் போட ஆரம்பிக்கிறா. ஆனா அப்படி பிளான் போடுறப்பதான் அவளுக்கே தெரியுது, நம்ம பொண்டாட்டியை மட்டும் கொண்டோம் அப்படின்னா பிள்ளைங்க 2 பேர் இருக்கும், அந்த 2 பிள்ளைகள் நம்மளால வளர்க்க முடியாது. சோ மொத்த பிள்ளைகளை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. அப்படி பிளான் பண்றப்ப அவளுக்கான நாளும் வருது. அதுதான் 5வது மாசம் 1ஆம் தேதி 2014வது வருஷம். அன்னைக்கு டேல பார்த்தா சாஜுவோட 2வது மகளுக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்காக பார்த்தா அவங்களோட ரிலேஷன் எக்கச்சக்க பேரை கூப்பிட்டுருக்காங்க. அதுல ஜோடி ஜோசப்பையும் கூப்பிட்டுருக்காங்க. சோ அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜோடி ஜோசப் வர்றா. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா சாஜு அவங்கள பார்த்து வரவேற்கிறாரு. அப்படி வரவேற்கிறப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஜோடி ஜோசப் ரொம்ப பிடிச்சு போயிருது. ஜோடி ஜோசப்பும் அவளால முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் மயக்கணுமோ அந்த மாதிரி சாஜுவை மயக்க ஆரம்பிக்கிறா. அப்படி மயக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவரோட 2வது மகளை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் போடுறா. அப்படி அவ பிளான் போடுறப்ப பாத்தீங்கன்னா அவ எதிர்பார்த்த தருணமும் அவளுக்கு கிடைக்குது. இவளோட கையில குழந்தைய கொடுக்குற டைம் வருது. அந்த டைம்ல அவ குழந்தைய வாங்குறா. அப்படி வாங்குற அந்த ஒரு டைம்ல குழந்தைய அழுக வைக்கிற மாதிரி அழுக வைக்கிறா. அப்படி அழுத உடனே குழந்தைக்கு பசிக்குது போல, நீங்க பால் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்படி கேட்ட உடனே பால் அவ கையில கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அந்த பால்ல யாருக்குமே தெரியாம சைனட கலந்து அந்த பால் அந்த குழந்தைக்கு கொடுத்துடுறா. அதை குடிச்ச குழந்தை சின்ன குழந்தை இல்லையா, சின்ன குழந்தைக்கு சைனட கொடுத்தா அது தாக்கு பிடிக்குமா என்ன? சோ அதை குடிச்ச அடுத்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அது துடித்து அந்த இடத்துலயே இறந்து போயிருது. சோ ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன்ல தன்னோட குழந்தை இறந்து போனது பாத்தீங்கன்னா சாஜுவோட ஒய்ஃபை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. அவங்க உச்சக்கட்ட டிப்ரெஷன்ல போறாங்க. சோ அந்த ஒரு டிப்ரெஷனை பாத்தீங்கன்னா ஜோடி ஜோசப் ஒரு டூலாவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. யாராச்சும் டிப்ரெஷன்ல இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் அன்பா பேசி பழகினாலே அவங்க ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா, அந்த ஒரு டூலை தான் ஜோடி ஜோசப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது சாஜுவோட ஒய்ஃப் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான். சாஜுவோட ஒய்ஃபும் ஜோடி ஜோசப் நல்லவன் நினைச்சு ரொம்ப க்ளோஸாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. இத காரணமா வச்சு ஜோடி ஜோசப்பும் பாத்தீங்கன்னா அடிக்கடி சாஜுவோட வீட்டுக்கு வர்றான். அப்படி வர்றப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாஜுவை முடிஞ்ச அளவுக்கு மயக்கிறான். அப்படி மயக்கணும்னே சாஜுக்கும் ஜோடி ஜோசப் ரொம்ப பிடிச்சு போயிட்டு அப்படி பிடிச்சோடனே ஓகே இதுதான் கரெக்டான டைம், நம்ம பிளானை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். அப்படி முடிவு பண்ணோடனே சாஜுவோட ஒய்ஃப் ஜோடி ஜோசப்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது பிடிக்கல, 2வது குழந்தையும் பெத்துக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை இருந்தா அது தனிமையில இருக்கும், இன்னொரு குழந்தை வந்தா அதுக்கு துணையா மாறிடும். சோ 2வது குழந்தை நான் எப்பயாவது பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோடி ஜோசப்ட்ட சொல்றாங்க. அதுக்கு ஜோடி ஜோசப் இவ்வளவு தானே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என் மாமா எப்பயுமே பாத்தீங்கன்னா மஷ்ரூம் கேப்சூல் எடுப்பாங்க, அந்த கேப்சூலை நீங்களும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா ரிலீவ் ஆகும், குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். அந்த கேப்சூலை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி போன ஜோடி ஜோசப் ஒரு நாள் அந்த மஷ்ரூம் கேப்சூலோட வர்றான். அப்படி வர்றப்ப சாஜுவும் அவருடைய ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா டென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவளும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்ப ரிசப்ஷன்ல தான் சாஜுவோட ஒய்ஃப் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பக்கத்துல போயிட்டு ஜோடி ஜோசப் உட்காந்து, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா மஷ்ரூம் கேப்சூல் அதை நான் கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்டோன்னே அவங்களும் பயங்கரமா எக்ஸைட் ஆகி ஓ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுறாங்க. அப்படி சாப்பிட்ட அடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த இடத்துல சுருண்டு விழுந்து சாஜுவோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அப்படி சாஜுவோட ஒய்ஃப் இறந்தது சாஜுக்கு அந்த அளவுக்குலாம் பெருசா வருத்தத்தை கிரியேட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கும் ஜோடி ஜோசப் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா. சோ இவ இருந்துட்டா நம்ம ஜோடி ஜோசப்பை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் அவரும் இருந்தாப்ல. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா பாடியெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடக்கம் பண்ணிடுறாப்ல. இப்படி சாஜுவோட ஒய்ஃப் இறந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2016. அப்படி அவங்க இறந்த அடுத்த வருடமே பாத்தீங்கன்னா அதாவது 2017வது வருஷமே பாத்தீங்கன்னா சாஜுவும் ஜோடி ஜோசப்பும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி முடிச்ச இந்த ஒரு கல்யாணம் தான் பாத்தீங்கன்னா ரெஞ்சுக்கு பயங்கரமான டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இப்படி நடக்கிற எதுவுமே பாத்தீங்கன்னா நேச்சரா நடக்கிற மாதிரியே தெரியல, வரிசையா ஒவ்வொருத்தரா இறக்குறாங்க. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான் போட்டு போற மாதிரியே தெரியுது. சோ இதுல இருக்க மிஸ்டேக் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிடெக்டிவ் வேலையில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செஞ்ச முதல் விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட அண்ணனான ராயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை மறுபடியும் எடுத்து தரோவா டாப் டு பாட்டம் படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப அவரோட ஸ்டொமக்ல சைனட் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா. அப்படி கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஸ்டொமக்ல சைனட் மட்டும் இல்ல, அவர் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காம இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. சோ இந்த ஒரு லைனை படிச்ச உடனே தான் ரெஞ்சுக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரைக் கிரியேட் ஆகுது. ஏன்னா ராய் இறந்த டைம்ல ஜோடி ஜோசப் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ராய் நைட்டு சாப்பிடவே இல்லை, நான் சமைச்ச சாப்பாடு அப்படியே தான் வச்சிருந்தேன், அவர் மத்தியானம் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தாரு, நைட்டு பாயசனம் மட்டும் தான் குடிச்சு இறந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஜோடி ஜோசப் சொல்லி வச்சிருந்தா. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவரோட ஸ்டொமக்ல ஃபுட்டோட சேர்ந்து தான் சைனட் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க இல்லையா. அப்படின்னா அவர் நைட்டு சாப்பிட்டு இருந்தா மட்டும் தான் இறந்ததுக்கு அப்புறம் ஃபுட் செரிமானம் ஆறதுக்கு டைம் கிடைக்காதனால தான் அது ஸ்டொமக்ல இருந்திருக்கு. தட் மீன்ஸ் அவர் நைட்டு சாப்பிட்ட சாப்பாடுல தான் சைனட கலந்திருக்காங்க அப்படின்றத ரெஞ்சு கண்டுபிடிச்சிரா. சோ ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ட்ட சொல்றாங்க. அவங்க இதை வாங்கி பார்த்து அவங்க சொல்றதை கேட்ட உடனே சரி எங்களால முடிஞ்ச அளவுக்கு விசாரிக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜோடி ஜோசப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க வேலை பார்க்குற காலேஜ்ல போய் முதல் விசாரிச்சு பார்ப்போம். ஏன்னா அவங்களோட கேரக்டர் என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலை பார்க்கறதா சொன்ன NIT காலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த NIT காலேஜ்ல போயிட்டு இவங்களை பத்தின டீடைல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்டோன்னே அந்த காலேஜ்ல இருந்தவங்களுக்குனாலும்
பயங்கரமான சாக்கு. ஜோலி ஜோசப்பா இந்த நேம்ல எங்க காலேஜ்ல யாருமே வேலை பார்க்கலையே, நீங்க தப்பான காலேஜ் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே போலீஸ்க்கு பக்குன்னு அடிச்சிருது. அப்ப இந்த பொண்ணு உங்க காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரரா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த காலேஜோட பிரின்சிபல் சியூர் சாட்டா இந்த மாதிரி எந்த ஒரு கெஸ்ட் லெக்சரரும் எங்க காலேஜ்ல வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த இடத்துல தான் போலீஸ் பயங்கரமா டவுட் பண்ணிடுறாங்க. அப்ப இவ பொய் சொல்லிட்டு தான் ஊரை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இவ உண்மையிலே என்ன படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் விசாரிக்கிறப்பதான் தெரியுது இவ போஸ்ட் கிராஜுவேட்டே படிக்கல, ஸ்கூலோட அவளோட எஜுகேஷன் நிப்பாட்டிட்டா அப்படின்றத. சரி ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்கா, சரி எஜுகேட்டட் ஃபேமிலி எப்படிடா ஏமாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாக்குறப்பதான் ஜோலி ஜோசப்போட மாமனாரான டாம் தாமஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எஜுகேஷன் சிஸ்டத்துல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி வேலை பார்த்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எக்கச்சக்கமான பேட்ட ரெஸ்யூமை வாங்கி வச்சிருந்திருக்காரு. அந்த ரெஸ்யூம்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸோட சர்டிபிகேட்ஸ் இருந்திருக்கு. அந்த சர்டிபிகேட்ல ஒரு சர்டிபிகேட் எடுத்து தான் அதுல போட்டோவையும் நேமையும் மாத்தி ஜோலி ஜோசப் பொண்ணு மட்டும் வீட்டுல காமிச்சு நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்கா. சோ ஒன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்ச உடனே 2019 வருஷம் போலீஸ் பாத்தீங்கன்னா ஜோலி ஜோசப் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே ஜோலி ஜோசப் போட்டு திருப்பி கேள்வி கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்கறதோட மட்டும் இல்லாம கேரள வரலாற்றிலே பாத்தீங்கன்னா முதன் முறையா புதைக்கப்பட்ட 6 பிணங்களை போஸ்ட்மார்ட்டத்துக்காக மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி தோண்டி எடுக்கிறப்பதான் ஜோலி ஜோசப் பயந்துட்டு சில விஷயங்களை சொல்றான். அதுதான் இவங்க 6 பேரை கொல்றதுக்கு யூஸ் பண்ண வெப்பனே பாத்தீங்கன்னா சயனடா தான் இருந்திருக்கு. அந்த சயனடை யார்ட்ட இருந்து இவ வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபேர்ல இருந்தா பாத்தீங்கன்னா மேத்யூ அப்படின்ற ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கா. ஏன்னா சயனடை வாங்குறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு பக்காவான லைசன்ஸ் இருந்தா மட்டும் தான் வாங்கவே முடியும். அதுவும் யார் இதை வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க கடைகள்ல தங்க ஆசாரிகள் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சயனடை கிடைக்கும். ஏன்னா தங்கத்தை பாலிஷ் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த சயனடை கொடுக்கவே செய்வாங்க. அதுக்கும் பக்காவான லைசன்ஸ் இருந்தா மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தங்க ஆசாரி கடையில தான் பாத்தீங்கன்னா இந்த மேத்யூ வேலை பார்த்து இருந்திருக்காப்ல. அந்த ஒரு மேத்யூவை செடியூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு சயனடை கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் மேத்யூ கூட அஃபேர்ல பாத்தீங்கன்னா ஜோலி ஜோசப் இருந்திருக்கா. அப்படி ஜோலி ஜோசப் இருந்துதான் பாத்தீங்கன்னா தேவைப்படுறப்பெல்லாம் சயனடை வாங்கி ஒவ்வொரு ஆளா போட்டு தள்ள ஆரம்பிச்சிருக்கா. ஆனா இது வெறும் வாக்குறுதியா மட்டும் வாங்கினா போதாது இல்லையா, அதுக்கான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும் இல்லையா. சோ அதனால ஜோலி ஜோசப்போட வீடை கம்ப்ளீட்டா தரோவா செக் பண்ணி பாக்குறப்ப அந்த பொன்னம்மடம் வீட்டுல இருந்த கிச்சன்ல இருந்த ஒரு டப்பால பாத்தீங்கன்னா சயனடை பவுடர் இருக்கதையும் போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. சோ அதை வச்சு பாக்குறப்ப இந்த 6 பேரை கொண்டது ஜோலி ஜோசப் தான் அப்படின்றத உறுதியும் பண்ணிடுறாங்க. அப்படி உறுதி பண்ண உடனே ஜோலி ஜோசப்பை தூக்கி ஜெயிலையும் போட்டுறாங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதையும் எண்ட் ஆகுது. இந்த ஒரு ஜோலி ஜோசப்பை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.